Hi friends, இந்த வீடியோவில் சாட்டின் ரிப்பனை வச்சு டபுள் கலரில் ஒரு அழகான ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ரெண்டு கலர், எந்த கான்ட்ராஸ்டான ரெண்டு கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். பிங்க்கு வந்து 20 சென்டிமீட்டரில் 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ளூவும் 20 சென்டிமீட்டர் லென்த்துக்கு 4 எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரிப்பனோட அகலம் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர். மினிமம் 1 சென்டிமீட்டர் கீழே எடுத்துக்கோங்க. மேக்ஸிமமே 1 சென்டிமீட்டர் தான். அதோட அகலமான ரிப்பன் எடுத்திங்கன்னா இது கரெக்டாக வராது. நடுவில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஃபோம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரிப்பனோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக க்ளூ போட்டு அந்த ஃபோம் பேடோட சென்டரில் அப்படி ஒட்டிடணும். ரிப்பன் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு அதை அப்புறம் விரிச்சிட்டு அதை வந்து அந்த ஃபோம் பேட் மேலே ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒட்டியிருக்கேன், அப்புறம் ப்ளஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் க்ராஸாக இந்த மாதிரி, இன்னொன்று வந்து இந்த பக்கம் க்ராஸாக இப்படி ஒட்டிடணும். அதுக்கடுத்து இதை இப்படி மடித்து கொண்டு வந்து அந்த பக்கத்தில் உள்ளது, நம்ம எது மடிக்கிறோமோ அதுக்கு அடுத்து உள்ளதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து இப்படி கொண்டு வரணும். இதே மாதிரி அடுத்ததையும் மடித்து பக்கத்தில் உள்ளதில் க்ளூ போட்டு ஒட்டணும். ஸோ இதே மாதிரி ஒன்றையும் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளூ போட்டு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஒட்டிடணும். கடைசி இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இப்படி ஒட்டிடணும். அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம க்ளூ போட்டுடணும். போட்டுட்டு அதையும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஒட்டிடணும். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ளூ ரிப்பனையும் இந்த பிங்க் ரிப்பனில் ஒரு லூப் மாதிரி ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்துக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதையுமே வந்து நம்ம பிங்க் எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை மடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் க்ளூ போட்டுட்டு இப்படி ஒட்டிடணும். நார்மல் க்ளூவோட இந்த மாதிரி க்ளூ கன் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும், இல்லாட்டி பிடிச்சிட்டே இருக்கணும். அதனால தான் க்ளூ கன் வச்சு ஒட்டுறது பெட்டர். இன்னுமே தின்னான ரிப்பன் எடுத்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். 1 சென்டிமீட்டருக்கு மேலே அகலமானது எடுத்திங்கன்னா அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இதே மாதிரி ஒன்றொன்றையும் மடித்து நம்ம பக்கத்தில் உள்ளதில் அதுக்கு அடுத்து உள்ளதில் வந்து க்ளூ போட்டு இப்படி ஒட்டிடணும். ஸோ கடைசி இதையும் ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நடுவில் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி பேர்ல் மாதிரி ஒட்ட போகிறேன். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒட்டிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடுவில் எல்லா ரிப்பனையும் கொண்டு வந்து ஒட்டின அந்த இது வந்து தெரியாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஈஸியான கிராஃப்ட்டு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.